இன்றைய பதிவில் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிகழவிருக்கும் சனியின் ராசி மாற்றம் காரணமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கவிருக்கிறார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாறுதல்கள் முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் என்பது மட்டுமல்லாமல் ராஜயோகங்கள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கின்றது என்பதை பற்றி துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் அலசி ஆராய்வோம் வாருங்கள். துலாம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசியாக வருகிறது. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். துலாம் ராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும் சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும் விசாகம் நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த துலாம் ராசிக்குள் அடங்கும். துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், நீதி தவறாதவர்கள். ஏனெனில் துலாம் ராசியில்தான் சனி பகவான் உச்சம் பெறுவார். சனி பகவான் நீதிமான் என்பதால் நீங்கள் நீதி தவறாமல் இருப்பீர்கள். நீங்கள் எப்போதும் உண்மையை பேசக்கூடியவர்கள், எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள். துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள்தான். துலாம் ராசிக்குள் சூரியன் நீச்சம் பெறுவார். எனவே அரசாங்க யோகம் உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இந்த உலகத்தில் பிறந்து வாழ்க்கையில் எல்லா வகையான சுகத்தோடும் வாழக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். நீங்கள் செல்வந்தர்களாக இருப்பீர்கள். மாடமாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். நவக்கிரகங்களிலேயே ஈஸ்வரன் பட்டத்தை பெற்றவர் சனிபகவான் மட்டும்தான். சனிபகவான் சஞ்சரிக்குமிடம் விருத்தியடையும், பார்க்கின்ற இடம் பாழாகும். எனவே சனிபகவான் சஞ்சரிக்குமிடம் பலம் பெறும். சனிபகவான் பார்க்குமிடம் பலமிழக்கும். சனிபகவான் பார்த்து கொடுக்கின்ற சொத்து அழியாத சொத்து. பல தலைமுறைகளுக்கு தேவையான பொருளையும் பொன்னையும் அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் சனிபகவான் மட்டுமே. சுயஜாதகத்தில் சனிபகவானின் பலம் பெற்றவர்கள் நாடாளும் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். தொழில்காரகன், ஆயுள்காரகன், கர்மகாரகன் என்று அழைக்கப்படுபவர் சனிபகவான். சனிபகவான் சூரிய குடும்பத்தில் கடைசி கிரகமாகும். சூரியனுக்கு வெகு தூரத்தில் சனி இருப்பதால் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் சனிக்கு அதிகம் கிடைக்காததால் கருமை நிறத்தவன் என்று சனி அழைக்கப்படுகிறார். சனிபகவான் ஒரு ராசியில் 2.5 வருடங்கள் சஞ்சரிப்பார். ராசி மண்டலத்தை ஒரு முறை சுற்றிவர 30 வருடங்களை எடுத்துக்கொள்வார். எனவே சனியை மந்தன் என்று அழைக்கப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சனிபகவான் சஞ்சரிக்கவிருக்கிறார். இந்த காலகட்டங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜயோக காலங்களாக கருதப்படுகிறது. ஏனெனில் சனிபகவான் ராசிக்கு 3, 6, 11 போன்ற இடங்களில் பயணிக்கும்போதுதான் அபரிவிதமான ராஜயோகங்களை அள்ளிக் கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்து. அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான 6ஆம் இடத்திற்குள் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனிபகவான் சந்திரிக்கவிருக்கிறார். எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல திருப்புமுனைகள் ஏற்படவிருக்கிறது. வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சுமார் 2.5 வருட காலகட்டங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ராஜயோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனிபகவான் சஞ்சரித்துக் கொண்டு அமோகமான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கவுள்ளார். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் சாதிக்காத பல விஷயங்களை நீங்கள் சாதித்து சாதனை படைப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் எந்த மாதிரியான குறைகளிருந்திருந்தாலும் அவைகளெல்லாம் முற்றிலுமாக விலகும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனிபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனிபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் வரையில் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களின் பெயர், புகழ், கௌரவம் உயரும். உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான அடித்தளமிடக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். வெகுகாலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருந்திக்கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஏனெனில் சனிபகவான் சஞ்சரிக்குமிடம் புத்திரஸ்தானம் விருத்தி அடையும். உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் விலகும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் மிகச்சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும். ஏனெனில் சனி புத்திஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனிபகவான் யோகாதிபதி. இப்படிப்பட்ட சனி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும்போது 5ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் அபிவிருத்தி அடையும். எனவே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக் கொடுக்கும். உங்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை தாராளமாக செய்யலாம். அதிக அளவிலான லாபங்களை பெற முடியும்.
2023 ஜனவரி முதல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனிபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் இருந்திருக்கும். காசு பணத்திற்கு பஞ்சமிருக்காது. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய அதிர்ஷ்டங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்குள் சனிபகவான் சஞ்சரிப்பதால் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் ராஜயோகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் சாதிக்காத விஷயங்களை நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வல்லமை பெறுவீர்கள். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது பிரம்மாண்டமான வெற்றியோகங்களை வாரி வழங்கும். எந்த விஷயத்தையும் தெள்ளத்தெளிவுடன் துல்லியமாக கையாண்டு அதில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவீர்கள். 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு 2.5 வருட காலகட்டங்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்த யோகங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் சனிபகவானுக்கு வீடு கொடுத்த குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். இதுவும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு பலன்களை அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உயர்ந்த இடத்தை பிடிக்கப் போகிறீர்கள். உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகளின் தொல்லைகள் மறைந்து ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவரிடமும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும்பல நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் தொல்லை உங்களுக்கு இருந்தால் அந்த மேல் அதிகாரிகள் வேறு இதத்திற்கு மாறி விடுவதற்கான யோகங்கள் உண்டு. உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சனிபகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது என்று பார்க்கின்றபோது 6ஆம் இடம் நோய் கடன் பகைஸ்தானம். எனவே வெகுகாலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருக்கின்ற கடன் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தொல்லைகளிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது. 6ஆம் இடத்தில் சனிபகவான் இருக்கும்போது உங்களுக்கு மனதைரியத்தை கொடுக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு கிடைக்கும். எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிவாகை சூட முடியும். சனி ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய உயர்வுக்கு உத்தரவாதத்தை கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் வெகுகாலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைய செய்வார். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடல்ரீதியாக மனரீதியாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளிருந்திருந்தாலும் அவ்வாறான பிரச்சனைகளுக்கு முற்றிலுமாக தீர்வு கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்திலிருந்து கொண்டிருக்கின்ற மருத்துவ செலவுகள் அனைத்தும் காணாமல் போகும். உங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் இருந்து கொண்டிருந்தால் எல்லாவிதமான வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் என்பது மட்டுமில்லாமல் இதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் எதைச் செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செய்வதற்கான யோகங்கள் ஏற்படும். நீங்கள் செல்கின்ற பாதை சிறப்பான வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய பாதையாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் மிக சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எதிலும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை பார்க்க முடியும். சொந்த தொழில் கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு லாபங்கள் அதிகரித்து பொருளாதார நிலை உயரும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் நல்ல பிரகாசம் இருக்கும். வியாபாரத்தை தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் 2-3 வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். ஏனெனில் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்கவிருக்கிறார். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். 6ஆம் இடத்தில் சனிபகவான் சஞ்சரிக்கும்போது அரசியல் யோகம் அதிகார யோகம் பெரிய அளவிலான மந்திரி யோகங்களை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் சனிபகவான் சஞ்சரிப்பது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான அமைப்பாகும். உச்சத்தை தொடுவீர்கள். தீராத கஷ்டநஷ்டங்களுக்கும் விடை தெரியாத விஷயங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். எல்லா காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உச்சத்தை உயர்ந்த ஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய யோக காலமாகும் இந்த சனிபெயர்ச்சி காலம். மாணவ மாணவியரின் கல்வி சிறப்பாக இருக்கும். எதிரிகள் தலைதெறிக்க ஓடுவார்கள். உங்களுக்கு இருக்கின்ற எதிர்ப்புகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும்.
2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும். காசு பணத்திற்கு பஞ்சமிருக்காது. சமுதாயத்தில் நீங்கள் பெரிய மனிதர் என்ற பெயரெடுக்க முடியும். இந்த சனிபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து ஒற்றுமை பிறந்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும். திருமணயோகத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். மிக முக்கியமாக வெகுகாலங்களாக ஆண்குழந்தை இல்லாமலிருப்பவர்களுக்கு ஆண்குழந்தை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது இந்த சனிபெயர்ச்சி காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆட்சி காலகட்டமாகும்.